ரத்த ஓட்டம், the blood circulation is very essential for survival of tissues of the body. இந்த கைக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா இந்த விரல்லாம் அழிப்போம். மூளைக்கு ரத்த ஓட்டம் போகலன்னா மூளை சத்துப்போம். ஸோ மூளை செத்து போகிறதுக்கு காரணம் முக்கியமான 4 காரணம். ஒன்று டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை ஓவராக இருக்கிறது, சுகர் கம்ப்ளைண்ட். செகண்ட் ப்ரெஷர் 200 250 300 இருந்தாலும் டெஃபினட்டாக பிரெயின் அட்டாக் வரும். அடுத்தது கொலஸ்ட்ரால், அதிகமாக எண்ணெய் இருக்கிற ஐட்டத்தை சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் போய் மாட்டிக்கும். இங்கே கெரட்டிட் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் வந்துச்சுன்னா இது ரத்தம் போகாது, இப்போ இடது பக்கம். அதுக்கடுத்து டென்ஷன், ரொம்பவும் டென்ஷன், வேலையில் டென்ஷன், வீட்டில் டென்ஷன். இப்போ புதுசாக ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, டார்ச்சர். மாமியார் ஒரே டார்ச்சர் அப்படிங்கிற. லைஃபுங்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, அது விட்டு போட்டு கைகால் வரல. ஹார்ட் அட்டாக் வருமாண்ணே, ஹார்ட்டை வந்தால் பைபாஸ் பண்ணால் போகுது சார். பிரெயின் அட்டாக் வந்து பைபாஸ் பண்ணுறது எங்கே பண்ணுறது? பிரெயின் அட்டாக் போச்சுன்னா பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஹேண்டிகேப்டு and you have to depend upon somebody for activities of daily living. The theme of 2025, minutes matter. Every minute is important. Every minute 1% of the brain's tissue dies. If you waste 10 minutes at home, 10% of the brain substance dies. And this time the theme is every minute counts. Sir, எனக்கு கை வரல, அரை மணி நேரத்தில் கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்கணுமுங்க. சார் கண்ணு தெரியல, அரை மணி நேரத்தில் இருக்கணுமுங்க. தள்ளாடுது, ஹாஸ்பிட்டல் போகணும். பேச்சு கொளருது, முகம் கோணுது. இது ஸ்ட்ரோக் சார். நெஞ்சு வலினா ஹார்ட் அட்டாக் சொல்றீங்க. இந்த சிம்டம்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் பிரெயின் அட்டாக். ஸோ பிரெயின் அட்டாக் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா வலியெல்லாம் இருக்காது. கண்ணு தெரிய மாட்டேங்குது, வாய் கொளருது, தள்ளுது, கை தூக்கின கை கீழே விழுகுது. This is early warning signals of brain attack, stroke. உடனே டாக்டர்கிட்ட வரணும். டாக்டர் என்ன பண்ணுவார்? எக்ஸாமின் பண்ணுவார். உடனே he will take an action. Action is CT scan, MRI protocol. Then he will create certain thrombolytic drugs. இந்த கிளாட்டை பர்ஸ்ட் பண்ணி அதை கரைக்கிறதுக்காக ட்ரக் போடுவார். இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு இந்த கிளாட்டை வெளியே எடுத்துருவார். You must be there in the hospital within 4 hours. 4 hours is a window period. நீங்கள் லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு ரெக்கவரி ஆகுறது ரொம்ப லேட் ஆகும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே கூட நம்ம த்ரோம்பெக்டமி பண்ணலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் ஃபாலோ த நார்மல் வாட் யூ கால் லைஃப் ஸ்டைல். டெய்லி வாக் பண்ணணும், வெஜிடேரியன் டயட் சாப்பிடுங்க, அதிகமாக உப்பு போடாதீங்க, டென்ஷன் படாதீங்க, கோவப்படாதீங்க, நல்ல வெஜிடேரியன் டயட் பண்ணி நல்லா மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு சேம் ரீசன்ஸ்.